எந்த விதத்திலும் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. அதுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை மிக மிக அவசியமானது. சங்கீதம் 128 1 2 129. திரும்பவும் நினைவுபடுத்தும்படியாய் தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. அப்ப தேவன் சொன்னபடியெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவன் எப்படிப்பட்டவனோ, யாரா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அதைத்தான் தேவன் இங்க சொல்லுகிறார். அப்படி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும், பிள்ளைகளை நடத்த முடியும். கண்டிப்பு, தாய் உள்ள ரொம்ப அன்பானதுப்பா, இளைய உள்ளம், ரைட். ஆனாலும் கண்டிப்பை விட்டு போயிடக்கூடாது, அந்த கண்டிப்பு இருக்கணும். அப்பதான் அப்போ தேவனுக்குள்ள என்ன பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவங்க என்ன சொல்லுகிறார், அதை கேட்டு நாம புரிஞ்சுக்கணும், உணரணும். அதன்படி நடக்க நம்மை தேவனுக்குள்ளாய் ஆயத்தம் பண்ணிக்கணும், ஆயத்தம் பண்ணிக்கணும், திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் வழி நடக்கும். அப்ப முதலாவது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு முடியாது, அம்மா இந்த ஊருக்கு போய் நான் பையன் பார்க்கறதுக்காக, என் பார்வைக்கு பரவாயில்ல, அந்த குடும்பம் ஓகே, பையன் நல்லா தான் இருக்கான், நீயும் ஒரு முறை பார்க்கணும், கூட்டு வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் போகும்போது நீயும் கூட வா. அப்போ பெண்ணுக்கு என்ன இருக்கும், அதுக்கு ஒரு ஆசை இருக்கும், நமக்கு கிடைக்க போற எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, உற்று நோக்காமல் போற கண்ணில் அப்படியே மத்துவ நம்மள ஏதாவது நினைச்சுட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க. அது உட்காந்து பாருங்க, யாரு அது உட்காந்து அடைச்சி யார் 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா யாரை பார்க்கறது, அந்த அந்த அதை சொல்ல அவசரம் இவங்களுக்கும் அவங்களுக்கும். அப்போ அடையாளத்தை சொல்லுவாங்க, இன்னாரு பக்கத்துல இன்னாரு, அவர் இங்க உட்காந்து அவரு அவரா அப்படி பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம். உடனே மனச அவருக்கு விற்பதற்காக, ஓகே என்னம்மா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணுக்கு அந்த பையன் எப்படிப்பட்டவன்னு அவங்க தீர ஆராய்ந்து விசாரித்து அறிந்து, என் பெண்ணுக்கு இவன் ஏற்றவனா, தகுதி உடையவனா, பொருத்தமானவனா, அந்த குடும்பம் அதே மாதிரி அவங்களும் இங்க பார்த்து இந்த பொண்ணு இப்படிதாங்க. இதான் ஒப்பந்தம். என்னவா, நிச்சயதார்த்தம். நிச்சயத்துக்கு ஒரு அர்த்தம், அதான் நிச்சயதார்த்தம். அதுக்காக ஒரு ஒப்புதல் இப்படியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு எப்போ பண்ணிக்கலாம், நாள் சொல்லுவாங்க, சொல்லி அனுப்புறேன், உடனே சொல்லுவாங்க 2 மாசத்துல, அந்த மாசத்துல, இந்த மாசத்துல, ரைட் ஓகே, எப்போ சொன்னாலும் we are ready to allow. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அது நல்லது தானே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்களுக்கும் கஷ்டம் வேணாம், அவங்களுக்கும் கஷ்டம் வேணாம். ஹலோ ஹலோ சுகமா மாமா நீ இங்க என்னலம்மா, அதை என்ன பண்ணிட்டாங்க, ஆமா நீ இங்க என்னலம்மா, ரெண்டும் ஒன்று தானே. ஆமா போட்டானா மாமா போட்டானா, ஓஹோ இதுதாங்க வாழ்க்கை.